பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் கழுவ பெற்று ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்கும் உங்கள் அனைவரையும் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் ஆண்டவர் நமக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் ஆண்டவரை புகழ்வேன் என்று சொல்லப்பட்ட சீராக் 51:22 படி கடவுள் நமக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த நாவு எவ்விதமாய் இந்த நாவை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12:36 பார்க்கின்றோம். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த நாவிலிருந்து நாம் வீண் வார்த்தைகளை பேசுகின்றோம். பவுலடியார் எபேசுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4:29 சொல்லுவார், கெட்ட வார்த்தைகள் எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது, பிறருடைய அருள் வளர்ச்சிக்கேற்ற வார்த்தைகளை பேசுங்கள். கொடுக்கப்பட்ட பரிசு கொண்ட இந்த நாவு பிறருடைய வாழ்வை அலங்கரிப்பதற்காய், பிறருடைய வாழ்வை ஆசிர்வதிக்கப்பட ஞானம் நிறைந்த சொற்களை நாம் பேசுவதற்காய் கடவுள் நாவை பரிசாக கொடுத்தார். ஆனால் இந்த நாவு நம் வீண் பெருமைகளை பேசக்கூடிய நாவாக, அகங்கார சொற்கள் பேசக்கூடிய நாவாக நாம் பயன்படுத்தி விடுகின்றோம். ஆனால் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5:37 சொல்கின்றது, நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. ஆண்டவர் எந்நாளிலும் இந்த நாவின் வழியாக அவரை போற்ற புகழக்கூடிய நாவாய் இருக்கும்படிக்காய் நமக்கு கொடுத்திருந்தும் நாம் தேவையற்ற பேச்சுகளை, உலக போக்கிலான புனைக்கதைகளை, பாட்டி கதைகளை நாம் பேசி நம் வாழ்க்கையின் ஆசையை இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தவக்காலத்தின் வழியாக இனி வீண் வார்த்தைகளால் உங்களை யாருமே ஏமாற்றாதபடி, நீங்கள் அந்த சொற்களை ஒரு நாளும் சொல்லாதபடி நாம் கட்டி காத்து இந்த நாவு கடவுளுக்கு உகந்த முறையில் பேச நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு தெய்வமே, இறைவா, அப்பா, நீர் எங்களுக்கு பரிசாக கொடுத்த இந்த நாவை கொண்டு நாங்கள் உமக்கு உகந்த முறையில் உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்கக்கூடிய நாவாய் இருக்கும்படிக்காய் தேவரீர் ஆசீர்வதியும். கனிவான மறுமொழி கொடுக்கக்கூடிய நாவாய் இந்த நாவு இருக்கும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.